மாரிமுத்தண்ணா எதுக்குன்னா இப்படி சிரிச்சிட்டு இருக்கிற? அழுவுறா மொன்ன புண்டை. அழுவுறியா? ஏன் அழுவுற? என்னாச்சு? அந்த முண்டை கல்யாணம் பண்ணிட்டாலாமே. அண்ணா கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கு நீ அழுவுற? நானும் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணா சந்தோஷம் தானே? ஏன்னா ஏன்னா கல்யாணம் பண்ணி 2 மாசம் நல்லா இருந்தோம். 2 மாசம் நல்லா இருந்தா, 3ஆம் மாசம் என்னாச்சு? 4வது மாசமெல்லாம் என் பொண்டாடி சாம கொடைஞ்சி கூட்டிட்டு ஓடி போயிட்டான். எப்படி அவனுக்கு செட்டானுச்சு? இத்தனை நாளா வீட்டு பக்கம் வர போறேன். அது ஏன்டா கேக்குற? ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி வீட்டுல விட்டுட்டு நான் டெய்லி எங்க நைட்டு கூத்தாட வந்து நைட்ல நீங்க வந்துடுற சாம்ப கொடைங்கி என் வீட்டுல நைட்டு சிப்ட்டு பாத்துட்டு போனாடுறது கூட்டிட்டு ஓடி போயிட்டான். அவன் அங்க ஆட்டிவிட்டு போயிட்டான். ஏன்னா அண்ணா ஓய் ரொம்ப கஷ்டம். 3 மாசம் பொண்டாட்டியோட பறிச்சு விட்டேன். அதுக்கு மேல பொண்டாட்டி இல்லாம எப்படி இருந்த? என்ன பண்றது? ஒன்னும் சமாச்சாரம் செஞ்ச வேலையை மறக்க முடியல. சரி நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். பண்ணி வெள்ளை பண்ணியில கருப்பு பண்ணியில எதோ கட்டுப்பாடா இருந்து என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். கட்டுப்பாடா இருந்து பார்த்தேன். சரி என்னால முடியல. அப்புறம் பாக்குற வரைக்கும் பாத்துட்டு பக்கத்துல எங்க தாத்தா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். எங்க பாட்டி நான் சரி பண்ணிக்கிட்டேன். பாட்டி எங்க பாட்டியும் சரி பண்ணிக்கிட்டேன். பாட்டியா? சொந்த பாட்டி வேவா? என்னடா அவசரத்துக்கா என்னடா பண்ணுவ? அதுதான் பிரச்சனை இல்ல. கிளவிங்கனாடா 4 விஷயம் நமக்கு தெரியாதது கூட சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இல்லடா கண்ணு இப்படின்னு. என்ன பாட்டின்னு அவ்வளவு கேவலமா பேசுற? ஐயோ அப்புறம் ஏரி வேலை சம்பளம் அப்புறம் ஏரி வேலை சம்பளம் மோனமா போகுது. பென்ஷன் காசு வருது. மாசம் காசு வருது. அதனால கிளவிங்க தான் பரவாயில்ல. எங்க பாட்டியை சரி பண்ணிக்கிட்டேன். சரி எங்க தாத்தா தறி ஓட்ட போவான். சரி அவன் தறி ஓட்ட போவான். நான் இங்க ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறேன். கடைக்கட்டி கடைக்கிட்டு முடைக்கிட்டு எங்க பாட்டியை போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். சரி ஓடி எங்க தாத்தனுக்கு எப்படியோ சண்டையாக வந்துருச்சு. எப்படியா தெரிஞ்சு போச்சு? என்னடா எத்தனை நாள் நம்ம பேராண்டி நம்ம வீட்டு பக்கமே சாலை பக்கமே வராம இருந்தா உக்கால ஓடி என்னமோ அன்னைக்கு இப்ப வந்து அடர்ந்து நம்ம வீட்டுலயே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்ட்டான். சண்டை பண்ணி விட்டான். சண்டை வீட்டுக்கே வரக்கூடாதுன்ட்டான். சரி சரி போட வீட்டுலயா ஓக்கணும், நமக்கு இடமா இல்ல அப்படின்னு சொல்லி நானும் இப்படி முன்னாடிதான் எங்க வீட்டுக்கு முன்னாடி நான் வந்து வெளியே நின்னுக்குவேன். எங்க பாட்டி இப்படி சைஸா சாட காட்டுவேன். இப்படி ஏறி வந்துடாயா நீ அந்த பக்கம் வந்துரு, நான் இப்படி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா போதும். நான் சண்டாளி முண்டாடி அந்த கிளவி இந்நேரத்துக்கு நான் தொட்டு கும்புன்றாடி ஐசாட காட்டுனா எனக்கு முன்னாடி போய் ஏரியில் உட்காந்துக்கோ கிளவி மாட்டு போய் என்ன பாக்குறதுக்கு மீட் பண்றதுக்கு யாராட்டி வருவான் பாவம் எது இல்லாம போயிருவானு பொக்குன்னு போயிருவான் அப்படின்னு போய் ஏரியில உட்காந்துக்குவான். சரி அப்புறம் ஏரியில ஒரு 2-3 மாசம் பண்ணிட்டு இருந்தோம், புடக்காட்டம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் உக்கால ஓடி எங்க தாத்தா அதையும் கண்டுபிடிச்சிட்டாண்டா. உக்கால ஓடி நம்ம பேராண்டி பிடிங்கிறான், நம்ம ஆயா பிடிங்குது. என்னாச்சா மஜாரமா இருக்கும். இன்னுமே இந்த கிளவி அவன் கண்ணிலேயே படக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்ன என்ன பண்ணா கீத்து வாங்கிட்டு வந்து 6 வருடத்துக்கு பின்னி கட்டி விட்டுட்டான்டா. கை கட்டலாம் தெரியக்கூடாது. கம்பி வேலி போட்டு கீத்து வாங்கிட்டு வந்து பின்னி விட்டுட்டான். சண்டானா அவன் புத்தி அதோடவா விட்டுச்சு. நாய் குட்டிகள் 5-6 வாங்கிட்டு வந்து விட்டுட்டான்டா அப்படிங்கிறேன். போய் தடுக்கு தட்டணும் ஒவ்வொன்னு கடிக்கிறது வருது. எங்க ஆயா ஒண்ணுக்கு போனா பின்னாடியே வருது, தண்ணிக்கு வந்தாலும் பின்னாடியே வருது, எங்க போனாலும் பின்னாடியே வருது. எங்க ஆயா எதுவும் பண்ண முடியல. நானும் 2-3 மாசம் சும்மாவே கிடந்தேன். அப்புறம் பாக்குற வரைக்கும் பாத்துட்டு எங்க ஊரு பட்டக்காரன் செத்து போயிட்டான். பெரிய அளவு எங்க ஊரு பட்டக்காரன் செத்தா எங்க பாட்டி இளவுக்கு வந்திருந்தா கட்டிக்கு போட்டுக்கிட்டு என்ன நினைச்சு நீ. அப்புறம் இளவுன்னா இப்ப சொல்லவா வேணும். எங்க தாத்தா கோடி எடுக்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு அவன் ஒரு பக்கம் கட்டிக்கு போட்டுக்கிட்டு போயிட்டான். போய் இளவலியா பேச்சு கட்டிக்கிட்டேன். ஆயா நம்ம தாத்தனுக்கு சந்தேகம் தெரிஞ்சிருச்சு, சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு மேல நீ உனக்கும் எனக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம். நாம எங்க என்ன பண்ண முடியும்? அதனால பேச்சுவார்த்தையெல்லாம் வேண்டாம். பேச்சுவார்த்தை வேண்டாம். ஆனா நம்ம பண்ணையம் பண்ணிக்கலாம். ஆமா பண்ணியம்னா எப்படி கூத்து இல்லாத நாய் கடிக்கிறதுக்கு வருது எப்படி போய் பேசுவ?
சரி கூத்து இல்லாத அன்னைக்கு வீட்டுக்கு பின்னாடி வந்து உக்காந்துட்டு பட்டுப்பூச்சின்னு 3 சத்தம் போடுவேன். பட்டுப்பூச்சின்னு அந்த 3 சத்தம் போடுவேன். அந்த சத்தத்தை கேட்டா நீ எங்க இருந்தாலும் வந்து கீத்தை பிரிச்சு விட்டுட்டு குமிஞ்சு நின்னுக்கா. சரி நீ குமிஞ்சு நின்னுக்கா, நான் வெளியே நின்னுக்கிறேன். நமக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம், நமக்கு வேலைதான் முக்கியம், வேலையை மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பேச்சு கட்டிக்கிட்டேன். நான் போய் பட்டுப்பூச்சிங்கிறது எங்க ஆயா வந்து குமிஞ்சு நிக்கிறது, நான் போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறது. இப்படியே ஒரு 2-3 மாசம் போயிட்டு இருந்துச்சுடா. எங்க தாத்தா அதையும் கண்டுபிடிச்சிட்டாடா. பட்டுப்பூச்சின்னு சத்தம் வருது, நம்ம கிளையை போய் குமிஞ்சு நிக்கிறா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் கூத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க கிளவும் போய் உக்காந்து பட்டுப்பூச்சின்னு சத்தம் போட்டுருக்கான். போய் கிளவு பட்டுப்பூச்சின்னு அந்த கட்டார ஒலி முண்டை, அந்த கெல்ட்டு முண்டை, வயசான காலத்துல வாய்ஸ் பார்த்துட்டு போக கூடாது. சரி நம்ம பேராண்டிதான் வந்துட்டா நாட்டுறது அப்படின்னு இவ போய் கீத்தை பிரிச்சு விட்டு குமிஞ்சு நின்னுக்குறாட்டா. கண்டால மனுஷன் கிழவன் என்ன நினைச்சான்னு தெரியல. படன்னு கட்டுத்தாரைக்கு வந்து கட்டுத்தாரையில இருந்து கடப்பாறை கம்பி எடுத்துட்டு போய் நெருப்புல நல்லா பழுக்க காய்ச்சி உக்காந்துட்டு பட்டுப்பூச்சின்னு இருக்கிறா. என் கிளைய போய் குமிஞ்சு இருக்கிறா. நல்லா ஒரு முளத்துக்கு நல்லா நெருப்புல கடப்பாறை கம்பி சொரக்கணும் வந்துட்டாங்க. எந்ததோடையா சிறுகுடல் தாண்டி பெருங்குடல் தாண்டி போயிட்டே வந்துருச்சு. போயிட்டு வந்துருச்சு. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. நான் கூத்துக்கு வந்துட்டேன். நான் போய் சரி அடுத்த நாள் கூத்து லீவுல அன்னைக்கு சரி ஏதாவது பண்ணலாம் பாட்டிய அப்படின்னு போய் உக்காந்து பட்டுப்பூச்சி எங்க ஆயா உள்ள படுத்துக்கிட்டு அம்புட்டு வெந்து போச்சு. அப்புறம் நீ என்ன பண்ண? அப்புறம் என்ன பண்றது, வெந்த பொண்ணு வேலையை பார்க்கணும் அப்படின்னு பேசாம வந்துட்டுண்டா கண்ணு. வேற என்ன பண்றது? அப்புறம் இன்னும் புண்ணெல்லாம் ஆறாதுன்னு சொல்லி போட்டான் டாக்டரு. ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமே வாய் இருக்குது, வாயில சமாச்சாரம் பண்ணலான்னு இருக்கிறேன். பிள்ளை